குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு செபி சம்பந்தமான ஒரு நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாளாக, நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அதுக்கு முன்னாடியும் பல பேர் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சார் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் செபி ரிப்போர்ட்டில் 10ல் 9 பேர் லாஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியுது? அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்படி இருந்தால் இந்த யூடியூப்பில் சொல்கிறவங்க நாங்கள் எல்லாம் எங்கள் குரூப்பில் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக தான் முடிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க. சில மெண்டாஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற கால்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருந்தால், தினமும் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால், செபி சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டு அப்போ பொய்யா? அவங்க 10ல் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதை நம்புறது? நீங்கள் சொல்கிறத நம்புறதா இல்லை செபி சொல்கிறத நம்புறதா? அப்போ பொதுவாக எல்லாருமே அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தானே நம்புவோம். அப்போ செபி சொல்கிறதுக்கு அகைன்ஸ்டாக தானே நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தார். நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த ஆடியோவில். செபி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, 10ல் 9 பேர் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த கொஸ்டினில் யாரை நம்புறது அப்படின்ற மாதிரி தான் அவரோட மெயின் கொஸ்டின். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் ட்ரேடிங்கை பற்றி, அதாவது இந்த செபி ரிப்போர்ட்டை பற்றி பாதி குழப்பம் நமக்கு போயிடும். ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் இருக்கார், ஓகேங்களா. அவர் முதல் மேட்ச்சில் வந்து 100 ரன் அடிக்கிறாரு, 2வது மேட்ச்லேயும் 80 ரன் அடிக்கிறாரு, 3வது மேட்ச்சில் 50 ரன் அடிக்கிறாரு. அவர் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு மேட்சிலையும். ஆனால் அடுத்த 10 போட்டியிலையும் தொடர்ந்து டக் அவுட் ஆகிடுறாரு. அப்படின்னா வருஷத்தோட முடிவில் அவர் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டால், முதல்ல சில போட்டிகளில் ஜெயித்தது உண்மை தான், கரெக்டுங்களா. ஆனால் வருஷத்தோட முடிவில் அவர் அந்த பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தோற்றது மாதிரி கூட தோணலாம், அது கூட உண்மை தான். அப்போது இந்த மைண்ட் செட்டு தான், இந்த கால்குலேஷன் தான் ட்ரேடிங்லேயும் இருக்குது. செபி தினசரி லாபத்தை கணக்கு போட்டு ரிப்போர்ட்டை கொடுக்கறது கிடையாது. டெய்லியும் ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் வருஷத்தில் தான் கணக்கு போட்டு எடுக்கிறாங்க. வெரி லாங் டியூரேஷனை பேஸ் பண்ணி தான் செபி வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. எப்படி அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேனு டெய்லியும் மேட்ச் ஆடி 150 150ன்னு எடுக்கிறாரோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணல. ஒரு 1 இயருக்கு அப்புறம் அவரோட பேட்டிங் ஆவரேஜ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்து கொடுக்குது. அதில் அவர் பெஸ்ட்டாக இருந்தார்னா பெஸ்ட்டுன்னு கொடுக்கும், இல்லை லாஸஸ்ன்னு இருந்தால், அதாவது பேட்டிங் சரியில்லைன்னா பேட்டிங் சரியில்லைன்னு இருக்கும். அதே தான் செபியிலையும் ஒரு ரிப்போர்ட் வருது இல்லை, அதில் 10ல் 9 பேர் தோக்குறாங்க, ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க இயர்லி அந்த வருஷத்தோட கணக்கில் தான் தோக்குறாங்களே கண்டி, தினசரியில் ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 3 மாதத்தில் என்ன பண்ணுறாங்க, 2 நாளில் என்ன பண்ணுறாங்க, 1 வாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த ரிப்போர்ட்டில் கிடையாது. இப்போவே உங்களுக்கு பாதி விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது யூடியூப்லேயும் சரி நானும் சரி ப்ராஃபிட் டெய்லியும் பண்ணுறோம் அப்படின்றதில் எந்த தப்புமே இல்லையே, கரெக்டாக தானே இருக்குது. இதுவே எங்களோட இயர்லி ஒன்ஸோட ரிப்போர்ட்டை பார்த்தா தான் நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கோமா லாஸஸில் இருக்கோமா அப்படின்றது புரியும். அப்போ வாய்ப்புகள் என்ன இருக்குது? டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு செபி எந்த இடத்துலையும் சொல்லலை, கரெக்டுங்களா. அதே மாதிரி செபி ரிப்போர்ட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு ரிஸ்க்கு, ஒரு அவேர்னஸை தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வாய்ப்புகளே இல்லை, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு செபி எந்த இடத்துலையும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை. அந்த செபி ரிப்போர்ட்டில் எத்தனை பேர் படிச்சிருப்போம்? அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? இது ஆபத்து நிறைந்த ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே கண்டி, இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து டெய்லியும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வருஷத்தில் ஒன்று. இப்போ நான் இன்றைக்கி ஜெயிக்கிறேன், நாளைக்கு ஜெயிக்கிறேன், நாளான்னைக்கு ஜெயிக்கிறேன்னா 6 மாதம் கழித்து நான் மொத்தமாக ஜெயிச்சது மொத்தமாக அந்த இடத்துல நான் லாஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ வருஷத்தோட கணக்கில் பார்க்கும்போது நான் அங்கே வந்து லூஸாக இருப்பேன். ரீட்டைலரில் நானும் ஒருத்தன் லூசர்ஸ், நானும் தோக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் செபி ரிப்போர்ட் கொடுக்கும்.
அப்போ உங்கள் கொஸ்டினில் நீங்கள் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கீங்களே, சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே உங்கள் குரூப்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும், அதே மாதிரி தானே யூடியூப்பில் மெண்டார்ஸும் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாம் டெய்லியும் ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் எங்களோட வருடாந்திர ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும் நாங்கள்லாம் ப்ராஃபிட்டில் வரோமா இல்லை லாஸஸில் வரோமா. இப்போ உங்கள் கொஸ்டினுக்கான பதில் இங்கே தெரிஞ்சிச்சா? அவங்க பெரிய ஒரு டியூரேஷனை எடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கணக்கை பார்த்தா மொத்தத்தில் 10ல் ஒருத்தர் தான் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்களே கண்டி, இதில் வேறு டெய்லியெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் இல்லை. அப்போ இந்த இடத்துல யார் லாஸ் பண்ணுறா, எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுறா, எவ்வளவு லாஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை அவங்க வெளியிடுறாங்க வருஷத்தில். அதனால தான் ஒரு ட்ரேடர் இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகம், நாளைக்கும் எடுக்கலாம், ஒரு வாரம் ஃபுல்லாக எடுக்கலாம். இப்போ நான் கண்டினியூஸாக நான் எடுக்கிற ப்ராஃபிட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 2000 இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கும். என்கிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இதுக்கு மேலே என்னால் நான் போக மாட்டேன். அதே மாதிரி லாஸஸ் ஆனாலும் என் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அப்படி கன்சிஸ்டண்ட்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட்டுக்கான கேரண்டி 100%லாம் சொல்ல மாட்டேன், கேரண்டி இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு நான் ப்ராஃபிட் எடுக்கலாம், அது செபி ரிப்போர்ட்டில் நாளைக்கே வராது. ஸோ நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ். அடுத்த வாரமும் நான் ப்ராஃபிட் எடுக்கலாம், செபி ரிப்போர்ட்டில் இது வராது. ஸோ இந்த ஏப்ரல் 1 2026 ஏப்ரல் 1 2027 இந்த காலகட்டத்தில் ஒரு ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ், அதுவும் ஒவ்வொருத்தராலாம் எடுக்க மாட்டாங்க, பொதுவாக ஜென்ரலாக தான் எடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ரீட்டைல் ரிப்போர்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்? அப்போ ஓவராலாக ரீட்டைலர் ட்ரேடர்ஸோட ரிப்போர்ட் எடுத்தால் அதில் 10ல் 9 பேர் தோக்க தான் செய்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா லாஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது செபியால் ட்ராக் பண்ண முடியாது. அதில் யூடியூப்பில் சொல்கிறதும் உண்மையாக இருக்கலாம், சில பேர் பொய்யா கூட சொல்லலாம். பட் எல்லாமே நம்ம மனசு தான். இப்போ உங்ககிட்ட பொய் சொன்னவனே உண்மையாலுமே அவங்க தோக்கிற மாதிரியே இருந்தால் அவனுக்கு அதனால் என்ன நன்மை? உங்களை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் அதனால் உங்களுக்கோ இல்லை ஆப்போசிட்டில் பொய் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அவருக்கோ ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஜெயித்தவன் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறான். ஓகேங்களா? இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நானே 100 ட்ரேட் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு. அதில் 100 நாள் ட்ரேட் பண்ணுறேன். 90 நாள் 1000 ரூபாய் 1000 ரூபான்னு டெய்லியும் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். அப்போ மொத்தமாக 90000 வந்துருச்சா எனக்கு 90 நாளைக்கு? நான் ஒரு நல்ல ட்ரேடர் தான், எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது. ஆனால் 91வது நாள்லேருந்து 100வது நாள் அந்த 10 நாளில் நான் டோட்டலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலை, ஓவர் ட்ரேடிங் பண்ணுறேன், எமோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறேன். அப்போது 90000 ப்ராஃபிட் எடுத்த நான் 6-7 மாதம் கழித்து 1.5 லட்ச ரூபா லாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சு? 90 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன், ஒரு 7-8 மாதம் கழித்து 1.5 லட்ச ரூபா லாஸுக்கு வந்துட்டேன். இப்போது ஒரு வருஷம் கழித்து செபி ரிப்போர்ட் எடுக்குது, ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்தால் அப்போ நான் லாஸஸில் தானே வரேன். இந்த கணக்கு தான் செபி எடுக்குது. அப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட பர்சனுக்காக எடுக்காது, த்ரோட்டாக ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு எடுக்கும் போது நீங்கள் சொல்கிற அந்த கணக்கு தான். வருடாந்தத்தில் பார்க்கும்போது ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, இது உண்மை. செபி ரிப்போர்ட்டும் உண்மை. ஆனால் செபி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நடக்கிறத, நாளைக்கு நடக்கிறத, 6 மாதம் நடக்கிறத, 8 மாதம் நடக்கிற ரிப்போர்ட்டு கிடையாது. அது வருடாந்திர கணக்கு ரிப்போர்ட். நீங்கள் அதை போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போது டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ரீட்டைலர் ட்ரேடர்ஸில் பெரும்பாலான லாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த இடத்துல யாருமே ப்ராஃபிட் பண்ண முடியலையா, பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி செபி எங்கேயாவது சொல்லுதா? இல்லை எந்த இடத்துலையாவது நீங்கள் பார்த்துருந்தா எனக்கு சொல்லுங்கள். அதாவது ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ் பெரும்பாலான லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் தினமும் யாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு எந்த இடத்துலையும் செபி சொல்லவே இல்லை. இந்த 2 விஷயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மார்க்கெட்டில் தினமும் ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டால் நான் சத்தியமாக சொல்லுவேன் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் தினமும் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, அது உண்மை தானே?
ஆனால் அந்த ப்ராஃபிட்டை பாதுகாத்து அவங்களால வைக்க முடியுதா வருஷத்தில் அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வி. மார்க்கெட்டில் என்ட்ரி போட்டு உள்ளே வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். எக்ஸிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ப்ராஃபிட் எடுக்கிறது ஈஸி, ப்ராஃபிட்டை கண்டினியூஸாக காப்பாற்றுறது தான் கஷ்டம். இந்த ப்ராஃபிட்டை காப்பாற்றுறது தான் கஷ்டம்னு நான் சொல்கிறது தான் செபி எடுக்கிற ரிப்போர்ட்டு. அப்போ அந்த ப்ராஃபிட்டை நான் காப்பாற்றணுன்றது செபி ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ எடுக்காது, ஒரு வருஷ கணக்கு தான் எடுக்கும். அப்போது ட்ரேட் எடுக்கிறது இங்கே ஈஸியாக இருக்குது, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் சில நாட்களில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, பல வாரங்கள் ஜெயிக்கிறாங்க, பல மாதங்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனால் வருஷத்தோட இறுதியில் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுறாங்க. அப்போ செபி ரிப்போர்ட் நமக்கு ஒரு வார்னிங் போர்டு மாதிரி தான் இங்கே சொல்லுது. இந்த பாதையில் ஆபத்து இருக்குது, கவனமாக போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. இந்த பாதையில் யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு செபி எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. அதனால் செபி ரிப்போர்ட்டை பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அதை நம்ம அலட்சியமும் படுத்தக்கூடாது. ஒரு ரிப்போர்ட்டு நமக்கு சொல்ல வருது ஒரே விஷயந்தான், மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது, ஆனால் டிசிப்ளின் இல்லாமல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல், சைக்காலஜி கண்ட்ரோல் இல்லாமல், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணாமல் இப்படியே நம்ம பண்ணால் செபி சொல்கிற மாதிரி வருடாந்திர கணக்கில் பெரும்பாலான ரீட்டைலர்ஸ் லாஸ் ஆகிறது, தோற்று போகிறது உண்மை தான். ஆனால் வெற்றிகரமான ட்ரேடர்ஸ் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது உண்மை தான். ஓகேங்களா? ப்ராஃபிட் நம்ம தேடுறதுக்கு முன்னாடி லாஸை எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தேடணும். ஏன்னா மார்க்கெட்டில் ஜெயிக்கிறவன் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கிறதுனால ஜெயிக்கிறது கிடையாது, அதிகமாக லாஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் ஜெயிக்கிறான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களோட ரொம்ப நாள் ஒரு டவுட்டு. செபி ரிப்போர்ட்டும் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி கேள்வியை தான் என்கிட்டயும் கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கா? ஒரு ட்ரேடர் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றது பாசிபிலிட்டி தான். ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வருஷ கணக்கில் அவனால் தக்க வைக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் தக்க வைக்க முடியல. இதுதான் செபி ரிப்போர்ட்டாக நமக்கு இயர்லி ஒன்ஸ் வருது. இல்லை செபி ரிப்போர்ட்டு டெய்லியும் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா ரீட்டைலர் ட்ரேடரோடது, அப்படி இருக்கான்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லை, அப்போது செபியோட ரிப்போர்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி லாங் டியூரேஷன் தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கணக்கை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அதிகப்படியான ரீட்டைலர் 10ல் நீங்கள் சொன்ன மாதிரி 10ல் 9 பேர் தோக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ப்ராஃபிட் எடுக்கிறது ஈஸி, அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் வருடாந்திர கணக்கில் 10ல் 9 பேர் தோக்குறாங்க, ஒருத்தர் மட்டும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செபி ரிப்போர்ட். இப்போ உங்களுக்கு இந்த டவுட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இனிமேல் யூடியூப்லேயோ இல்லை நான் சொல்கிறதையோ, அதாவது இப்போ நான் யூடியூப்பில் நான் நேற்று ஒரு 6,800 ப்ராஃபிட் பண்ணேன்னா அது உண்மை தான். நான் உங்ககிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது எனக்கு? ஸோ அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு நடக்கிறத நான் அப்படியே ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் எத்தனையோ நாள் நான் லாஸ் ஆகிருக்கேன்னு தான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது அவர் நான் மட்டும் சொல்லலை, பொதுவாகவே அவர் கேட்டிருக்க கேள்வி. அவர் மட்டும் இல்லை, நேற்று அவர் ஒருத்தர் இல்லை, இதுக்கு முன்னாடி பல பேர் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.